இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே நின்று கொண்டு என்று சொல்லி இந்த அதிகாரம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். யோசியா என்கிற நல்ல அரசன் மரித்த பின்பு அவனுடைய மகனாகிய யோயாக்கீம் தன்னலம் மிகுந்தவராக, சிற்றின்ப பிரியராக, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துகிறவராக கிமு 609 தன் தகப்பனுடைய மரணத்திற்கு பின்பாக அவர் ராஜாவாக அவர் வருகிறார். அப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு தீர்க்க தரிசனங்கள் உரைக்கும்படியாக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட அதே சம்பவங்கள் தான் இந்த அதிகாரத்திலும் அப்படியே திரும்ப சொல்லப்படுகின்றன. அந்த அதிகாரத்தில் அந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசன செய்தியானது முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் இந்த அதிகாரத்தில் அந்த செய்தியை அறிவித்த பின்பாக அங்கே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன, ஆசாரியர்கள் மத்தியில், ஜனங்களின் மத்தியில், பிரபுக்களின் மத்தியில், ராஜாவினுடைய மத்தியில் என்னென்ன காரியங்கள் நடந்தன, அந்த காட்சிகள் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும், நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று சொல்லி. இன்றைக்கு நமது வார்த்தைகள் மக்களுடைய மனதை புண்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அவர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அநேக கடினமான சொற்களை அவர்கள் சொல்லாமல் விட்டுவிட்டு அவர்கள் விரும்புகிற காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் ஒரு தீர்க்க தரிசன ஒரு வசனத்தையே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்கிற வசனத்தில் மேல ஒரு அருமையான கட்டளை கொடுக்கப்படுகிறது. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும், அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் சிறையிருப்பில் சிக்கி கொண்ட ஒருவன் அவனையே அவன் விடுவித்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும், அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். இந்த கடினமான வார்த்தைகளை சொல்லாதபடி உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி கேட்பது நமக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறபடியினால இப்படிப்பட்ட வசனங்கள் தான் இந்த நாட்களிலே போதிக்கப்படுகின்றன. ஆண்டவர், நான் உனக்கு கற்பித்த ஒரு காரியத்தை கூட நீ குறைத்து போடாம அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய கடினமான வார்த்தைகளையும் நீ அவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், அதாவது குறைத்து பேசினால், அவனுடைய காரியங்கள் என்ன தண்டனை, ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி. அவன் ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயர் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்க முடியாது. புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதங்களின் பங்கை அவன் இப்படி குறைத்து பேசினால் இழந்து போவான் என்கிற கட்டளையானது மிகவும் ஆழமாக யோவானினால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கடினமான உத்தரவை பெற்றுக்கொண்டு எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு, அவர் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, ஆலயத்தை சீலோவை போலாக்கி சாபமாக்கி, அதாவது சீலோவில் தான் முதல்ல உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஏலியினுடைய நாட்களில் அவனுடைய குமாரர்கள் ஓப்னியும் பினகாசும் அத்தனை துன்மார்க்கமான ஜீவியம் செய்த பொழுது இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்களுடைய கைகளினாலே வீழ்ச்சி அடைந்த பொழுது அந்த பெட்டியானது பிடிக்கப்பட்டது. ஓப்னி பினகாஸ் வெட்டப்பட்டு செத்தார்கள்.
உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்களுடைய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு விட்டது. ஏலி அவன் ஸ்தூலித்தவனாய் இருந்தபடியினால வலது பக்கமாக விழுந்து பிடரி முறிந்து இறந்தான். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் இந்த நாட்களிலே நடக்க போகிறது. இந்த எருசலேமினுடைய ராஜா பிடிபட போகிறான். இங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கு அழிவு, இங்கே இருக்கக்கூடிய பிரபுக்களுக்கு அழிவு, நகரத்திற்கு அழிவு, அரண்மனைக்கு அழிவு, ஆலயத்திற்கே அழிவு என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தபடியினால அந்த ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடி விட்டார்கள். எப்படி எரேமியா 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சும்மா நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீர்கள். ஆண்டவரை விட நீங்க இந்த ஆலயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கீங்க என்று சொல்லி எல்லாம் கடினமான தீர்க்க தரிசனங்களை எரேமியா உரைத்தபடியினால அவர்கள் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துக்கு அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் ஆசாரியர்கள் பொய் தீர்க்க தரிசிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு நீ சாக வேண்டும் என்று சொல்லி எரேமியாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடிட்டாங்க. இப்போ புதிய வாசல் என்று அழைக்கப்படுகிற இடத்துல, அரண்மனைகளில், ஆலயத்தில், புதிய வாசல்களில் தான் அவர்கள் அந்த நாட்களிலே நியாயம் விசாரிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கூடி நகரத்தினுடைய தலைவர்கள், அரசபை மன்ற அதிகாரிகள் எல்லாரும் எரேமியாவின் மேல ஒரு விசாரணையை ஏற்படுத்தி விட்டார்கள். ஒரு பொது விசாரணைக்கு அவனை அழைத்திருக்கிறார்கள். இந்த மனுஷன் சாகணும், இவன் ஆக்கினைக்கு பாத்திரவான் என்று சொல்லி எல்லாம் உபாகமும் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனங்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி இவனை ஆக்கினைக்கு தீர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேற தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். அது நடவாமலும் நிறைவேறாமலும் போனாதான் அவனை கள்ள தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்லிக் கொள்ளலாம். தன்னுடைய துணிகரத்துல சொன்னா, அதனால நீங்க பயப்படாம அவனுக்கு நீங்க தீர்ப்பு வழங்கலாம் என்று சொன்ன அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை பிடித்து வைத்துக்கொண்டு இவனை சாக வேண்டும் என்று சொல்லியும் இவன் ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்லியும் அவர்கள் தீர்ப்பு எழுதுகிறார்கள். ஆனால் எரேமியா இத்தனையான விரோதமான காரியங்கள் தனக்கு விரோதமாக பேசப்பட்ட போதிலும், சாகணும்னு சொன்ன போதிலும், ஆக்கினை தீர்ப்பு எழுத போறாங்கன்னு தெரிந்த போதிலும் அவன் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை மீண்டுமாய் தைரியமாய் பேசுகிறான். கர்த்தர் என்னை அனுப்பினார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், திருந்தினால் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார், உங்கள் கைகளில் நான் இப்ப இருக்கிற உங்களுக்கு நலமானபடி செய்யுங்க. ஆனா இந்த இரத்த பலி உங்க மேல, இந்த நகரத்தின் மேல, இந்த குடிகளின் மேல நீங்கள் சுமத்தி கொள்ளுவீர்கள் என்று சொல்லி அவ்வளவு தைரியமா எப்படி ஸ்தேவான் பின்னாட்களிலே பேசினாரோ அதே போல அவ்வளவு ஆழமாக பேசினதை நாம் பார்க்கிறோம். இப்போ வந்துட்டாங்க பிரபுக்கள் எல்லாம், அவங்க கூட்டம் கூடி அவர்கள் சொல்றாங்க, எசேக்கியாவினுடைய நாட்களை நினைவு கூறுகிறார்கள். அவனுடைய நாட்களில் மீகா தீர்க்கதரிசி இருந்தான், ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். இவர்களெல்லாம் திருந்தும்படியாக சொன்ன பொழுது அப்படியே அவன் கீழ்ப்படிந்து தன்னை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தாழ்த்தினபடினால அழிவுக்கு தப்பினான் அல்லவா? அதே போல இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும் அல்லவா என்று சொல்லி அவர்கள் எங்கே இவனுக்கு விரோதமாய் பேசினவர்களிடத்தில் அவர்கள் மறுபடியும் பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காம் என்பவன் அத்தனையாக அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை காப்பாற்றுகிறதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனத்தில் உரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் எரேமியாவை போல ஒத்த தீர்க்க தரிசனம் சொல்றான். அவனை யோயாக்கிம் ராஜா அவன் பராக்கிரமசாலிகளை அனுப்பி அவனை கொண்டு போட வேண்டும் என்று எத்தனித்த பொழுது அவன் அதை கேட்டு பயந்து எகிப்துக்கு ஓடி போகிறான். அங்கே ஆளறிப்பி அவனை கொண்டு வந்து அவனை பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவனை வெட்டி அவனை நீச ஜனங்களின் பிரேத குழிகள் அண்டையில அவனை எரிந்து விட்டான் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் யோயாக்கிம் ராஜா நித்திரை அடைந்தான். ஆனா அவனுடைய தேசத்துல புலம்பல் பாடாதபடிக்கு அவனுடைய சரீரமும் தேசத்திலிருந்து எரிந்து விடப்படும் என்கிற தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். இன்றைக்கு இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? குறைத்து போடாம ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே
நம்ம பிரசங்கிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், நாம் கடந்து செல்லுகிற ஊழிய பாதையானது அது முட்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தைகளை, அவருடைய சொல்லுகிற அந்த கடினத்தன்மையை நிச்சயமாக ஜனங்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம இப்படி உரியா மரித்து விட்டபடியினால எல்லாரும் மரித்து விடுவார்கள் என்று அல்ல. ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற நாட்கள் வரையிலும் நிச்சயமாக நாம் ஓடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். இங்கே உரியா இந்த ஒரு இடத்துல தான் அவர் சொல்லப்பட்டார், காணப்பட்டார், தீர்க்க தரிசனம் உரைத்தார், வெட்டப்பட்டு மரித்தார். ஆனால் எரேமியா இங்கே காக்கப்படுகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை ஆபேலிருந்து, சகரியாவிலிருந்து, உரியாவிலிருந்து, யோவான் ஸ்நானகனிலிருந்து, ஸ்தேவானிலிருந்து இன்றைக்கு பெயர் குறிப்பிடப்படாத எண்ணற்ற நீதிமான்கள், எபிரேயர் 11:31-7 சொல்லப்பட்டது போல, வெளிப்படுத்தல் 17:6 சொல்லப்பட்டது போல அதனுடைய பட்டியல்கள் நீளமானதாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நம்ம மேல ஆண்டவர் வைத்த திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றாம ஆண்டவர் அழிப்பதற்கு ஒருபொழுதும் ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருக்காக இந்த பூமியில செய்கிறது எதுவோ அதுதான் நம்முடைய நித்தியத்தை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறபடினால கொடுக்கப்பட்ட இந்த ஒரே வாழ்க்கையில அவருக்கென்று பிரகாசித்து, அவருக்கென்று சுடர்விட்டு, அவர் சொல்லுகிற வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாக அறிவித்து, அவருக்காக நின்று நாம் அவருக்காக காரியங்களை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.